மகாநதி சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் காவேரி வயித்துல வளர்ந்துட்டுருக்கிற குழந்தை இருந்துட்டு நம்ம காவேரி குத்து சாங் கேட்டால் மட்டும்தான் அது மூமெண்ட்டே பண்ணுது. லவ் சாங் கேட்டால் அது மூமெண்ட்டே பண்ணவே இல்லை. என் பிள்ளையா இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் வருத்தப்படுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காவேரியோட அம்மா ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. விஜய் இருந்துட்டு வேலைக்கார அம்மா கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ரூமை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம காவேரியோ விஜயோட சித்தி இருந்துட்டு அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ரூமெல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா அவங்க ஷோரூமில் தங்கிக்கிட்டோம், அப்படி இல்லைன்னா எங்கேயாச்சும் வெளியில் போய் தங்கிக்கிட்டோம், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறவங்க கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. கிருஷ்ணா இதில் கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லதான் இருக்காங்க. எப்படி நம்ம அப்பா சேர்த்து வச்ச சொத்துனால நம்மளுக்கும் கொடுத்தா நம்மளும் பாதியை எடுத்துகிட்டு போய் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. நான் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அவங்க எவ்வளோ தான் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. சிந்து இருந்துட்டு இதுக்கு மேலே இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, எங்கேயாச்சும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கடுத்துதான் சாரதா கிட்ட போய் அக்கான்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. சாரதா ரொம்பவே கோவப்படுறாங்க. சிந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்காக தட்டை எடுக்கிறாங்க. உடனே விஜயோட சித்தி இருந்துட்டு என்ன பண்ணுற, எனக்கு பசிக்குதுன்னா எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கும்ல அதை போய் சாப்பிடு, பசிக்குதுன்னு சொல்லிட்டு உரிமையோட பிளேட் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.